வணக்கம் அன்புறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நேற்றைய தினம் கூட நம்மளோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது அஸ்வஸ்ம கொடுப்பனவுல 2ஆம் கட்டத்தில இருக்கக்கூடியவங்களுக்கு ரூ. 5000 கொடுப்பனவு இன்னும் வரல அப்படிங்கிறது. அது தொடர்பான உத்தியோகபூர்வ தகவல் இனிமே வெளியிடப்படல. அது தொடர்பாக ஏதாவது மேலதிக டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கண்டிப்பா நம்ம சேனல் வாயிலாக நாங்க அத வந்து வீடியோ மூலமா அப்லோட் பண்ணுவோம். அதே நேரம் அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னு சொன்னா, நேற்றைய தினம் போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ ஒருக்கா போய் சேனலை செக் பண்ணி பாருங்க. அதே நேரம் நம்மளுடைய முதியோர்களுக்கான கொடுப்பனவு சம்பந்தமான ஒரு சில விடயங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அது தொடர்பா தான் இப்ப வந்து நாங்க இந்த காணொளியில கதைக்க போறோம். முதியோர் கொடுப்பனவு 70 வயதுக்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் பெறக்கூடிய அனைத்து முதியோர்களுக்குமான கொடுப்பனவு வழங்கக்கூடிய அந்த விடயம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அது குறிப்பா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த முதியோர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து ஒரு சில இடங்கள்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து அஸ்விஸ்ம கொடுப்பனவோட சேர்த்து அப்படியே வங்கிகள்ல வந்து போடப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்த நாங்க காணக்கூடியதா இருந்துச்சு. ஒரு சிலவங்க எங்களுக்கு முதியோர் கொடுப்பனவு கிடைக்கல, சமருதி கொடுப்பனவு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏஜி ஆஃபீஸ்ல போய் கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்ட சந்தர்ப்பத்துல அவங்களால சொல்லப்பட்ட விடயம் வந்து உங்களுக்கு அக்கவுண்ட்ல போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இத ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது தொடர்பான நிறைய விடயங்கள் வந்து நாங்க கதைக்க போறோம். நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே நேரம் இந்த விடயம் வந்து மத்தவங்களுக்கு உங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், அக்கம் பக்கம் ஆக்களா இருக்கட்டும், பயனுள்ளதா இருக்கும். எனவே மத்தவங்களுக்கும் இந்த விடயத்த வந்து ஷேர் பண்ணுங்க. யாரோ ஒருத்தவங்க நம்மளால பயனடைவாங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 70 வயசுக்கு மேற்பட்ட இந்த முதியோர் கொடுப்பனவு வந்து இனி வர காலங்கள்ல பேங்க்ல தான் டைரக்ட்டா டிபாசிட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இந்த காசு வந்து குடுத்துட்டு இருந்தாங்களாம். இனி அப்படி இல்லாமலுக்கு டைரக்ட்டா வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்படுற மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்படும். அதுக்கான ஏற்பாடுகள் வந்து ஆல்மோஸ்ட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்குது. குறிப்பா இந்த குறைந்த வருமானம் பெறக்கூடிய 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான கொடுப்பனவு ரூ. 3000 ரூ. 5000 உயர்த்தப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் நீங்க ரூ. 3000 தான் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இனி வர காலப்பகுதியில உங்களுக்கு ரூ. 5000 அது உயர்த்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்போலிருந்து உயர்த்தப்படும் அப்படிங்கிற தகவல் இனிமே வெளியிடப்படல. இப்போதைக்கு உங்களுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே நேரம் இந்த முதியோர் கொடுப்பனவு பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கான தேசிய அடையாள அட்டை இல்ல அப்படின்னு சொன்னா, அதுக்கு மாற்றீடாக தற்காலிக ஒரு அடையாள அட்டை வழங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுட்டு வருதாம். எனவே உங்கள யாருக்கு சரி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து அத பார்த்து சரி செஞ்சு கொள்ளுங்க. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய கிராம உத்தியோகத்தர வந்து தொடர்பு கொண்டு இந்த விடயம் சம்பந்தமா கதைச்சு கேட்க சொல்லி சொல்றாங்க. அப்படி இல்லாட்டிக்கு நீங்க ஏஜ் ஆஃபீஸ்லயுமே போயிட்டு கேட்டு அத வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்றாங்க. எனவே இது தொடர்பான விடயங்கள் வந்து தற்போது நடைமுறையில இருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே உங்கள யாருக்கு சரி தேசிய அடையாள அட்டை இல்ல அப்படின்னா, முதியோர் கொடுப்பனவு பெற்றுக்கொள்றதுக்கு அது உங்களுக்கு சிக்கலா அமையும் அப்படின்னு சொன்னா, நீங்க டைரக்ட்டா உங்களுடைய கிராம உத்தியோகத்தர நாடுங்க. அப்படி இல்லாட்டி அருகில இருக்கக்கூடிய பிரதேச செயலகம், அதாவது ஏஜி ஆஃபீஸ்ல உள்ளவங்கள போயிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். மற்றொரு காணொளியில உங்களை சந்திக்கும் வரை நான் ஆர்ஜி ஸ்டெல்லா.